இந்த வாட்டி லீவுக்கு எங்கம்மா போறது? பள்ளிக்கூடம் வேற லீவ் விட போறாவ. ஏன்டி எப்பவுமே பெரியம்மா வீட்டுக்கு தானே போவிய? பெரியம்மா வீட்டுல போய் தங்கி இருங்க. ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு வரும்போது அக்கால 2 பேரையும் அழைச்சிட்டு இங்க வாங்க. அவளும் இங்க வந்து ஒரு 10 நாளைக்கு இருக்கட்டும். அதுக்குள்ள லீவு சரியா பெறும்ல? ஏம்மா வருஷம் பெரியம்மா வீட்டுக்கே தான் போயிட்டு கிடக்கு. ஒரே போரா இருக்கு. இப்போ இந்த வருஷம் ஏதாவது டூர் எதாவது அழைச்சிட்டு போலாம்ல? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி டூருக்கு போறாவ தெரியுமா? எப்ப பார்த்தாலும் கோடை லீவுக்கு ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரி டூர் எல்லாம் போறாவ. நீங்க எங்கேயுமே அழைச்சிட்டே போக முடியுமா? ஏன்டி ஊட்டி கொடைக்கானல் போனாதான் டூரா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஊருக்கு போனா என்ன ஜாலியா இருக்கும் தெரியுமா? நல்லா போர் செட்டு தண்ணியில குளிப்போம், நல்லா அங்கங்க காட்டுல போயிட்டு சோறு பொங்கி திம்போம். என்ன ஜாலியா இருக்கும். கூட்டாஞ்சோரெல்லாம் ஆக்கிட்டுனா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தெரியுமா? அதுல இந்த காலத்துல யாருக்கு தெரிய போகுது? இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த ஹோட்டல்ல வாங்கி திங்கதான் நல்லா ருசியா இருக்கு. அதெல்லாம் செஞ்சு பார்க்கணும் டி. அந்த காலத்துல நாங்களாம் என்ன ஜாலியா இருந்தோம் தெரியுமா? லீவுன்னு நினைச்சா இங்கங்க ஊருக்கெல்லாம் போவோம். எங்க அம்மாச்சி வீட்டுக்கு, பெரியம்மா வீட்டுக்கு, சித்தி வீட்டுக்கு அந்த மாதிரி போவோம். அதான் நல்லா ஜாலியா இருக்கும். ஊட்டி கொடைக்கானல என்னட்டி இருக்கும்? பேசா ரூபா கொண்டு போய் செலவு பண்ணிட்டு வர வேண்டியதான். ஏம்மா அங்க ரோஸ் எல்லாம் நல்லா இருக்குமாம்மா? செடியெல்லாம் நல்லா விற்கும் தெரியுமாமா? ரோவா பூவெல்லாம் அழகழகா பூத்து இருக்குமா? போட்டிங்லாம் போறவலாம் நல்லா ஜாலியா இருக்கும். இந்த வருஷம் மட்டும் போவாமா? நீ அப்பாட்ட சொல்ல, நான் வேணா அப்பாட்ட கேட்கேன். இந்த வருஷம் மட்டும் போகலாமா ப்ளீஸ்மா? இந்த ஒரு வருஷம் மட்டும் போய் பாப்பா எப்படி இருக்குன்னுட்டு. ஏட்டி ஒரு ரோசை பக்கவாடி இங்கேருந்து ஊட்டிக்கு போற? இங்கே பூக்காரன் 4 பேர் வரான் ஒரு நாளைக்கு. அதுதான் அவ்வளோ பூ கண்டாரல்ல. அதில் ஏதாவது வேணுங்கிற பூவை வாங்கிக்கடி. யாரும் வேணாம்னு சொன்னா வாங்கி வச்சுக்க. இன்னொரு ரோசை பார்க்க இங்கேருந்து ஊட்டிக்கு போறேன்னு சொல்லியா? நான் என்ன சொன்னு தெரியாம பேசாத சொல்லிட்டேன் அம்மா. அங்க ரோஸ் கார்டன் எல்லாமே சூப்பரா இருக்குமா. கிளைமேட் நல்ல சில்லுன்னு இருக்குமா. இங்க என்ன அவிய வீதி வெயில் மண்டே வெடிச்சிரும் போல இருக்கு. 10 மணிக்கு மேல வெளியில போக முடியல. வெயில வீட்லயே கிடக்க வேண்டியதா இருக்கு. வருஷம் ஃபுல்லாதான் வீட்ல கிடக்கும். இந்த கோடை லீவுக்கு மட்டும் எங்கேயாவது அழைச்சிட்டு போனா குறைஞ்சா வருவியா? ஏட்டி அதுக்கு ஏன்டி இப்படி கிடந்து அலறிட்டு கிடக்க? பள்ளிக்கூடம் லீவ் விட்டு போமா அப்பாட்ட கேட்டு பார்க்க. அப்பா என்ன சொல்லி அவனு தெரியல. பாப்போம். அப்பா என்ன வெயில் அடிக்கி. மண்டையே 2ஆ வெடிச்சிரும் போல இருக்கு. வெயில் என்ன அடி அடிக்கி. எங்க வீட்டுல ஒருத்தரையும் காணல. எங்க போனாலும் தெரியலையே. ஏம்மா ஏம்மா இந்த வீட்டுல திருட வந்து திருடிட்டு போனா கூட ஒரு மனுஷரை காணல. அவன் பாட்டிக்கு வந்து ஜாலியா திருடிட்டு போலாம் போல இருக்கு. இவ்வளவு சத்தம் போடியே ஒருத்தரை கூட காணல பத்தியா? எங்கதான் போய் தொலைஞ்சாலும்னு தெரியலையா? ஏம்மா ஏம்மா எங்கதான் இருக்க? ஒருவேளை சமையக்கட்டுல இருப்பாவளோ? அங்க போய் பாப்போம். என்னடா அது சுபிக்கு வந்த சோதனை. வீட்டுல ஒரு மனுஷரை கூட காணல. எல்லாம் எங்க போய் அந்த ஆளை ஒளிஞ்சாலும்னு தெரியல. ஆளே காண பத்தியா? அந்த பள்ளிக்கு ஒரு சுத்திட்டு கிடப்பா. அவளையும் காணாமே. ஒருவேளை அந்த ரூம்ல இருப்பாவளோ? கூட்டு பாப்போமா? ஏமா 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 எங்கதான் போய் ஒளிஞ்சான்னு தெரியல. ஏமா சத்த நேரம் பேச மாதிரி சுவி சத்த மாதிரி கேக்குது. வீட்டுக்கு வந்துட்டான்னு நினைக்கேன். ஏடி ஆமா மணிதான் 12 மணி ஆயிட்டுல. திங்கிறதுக்கு வயிறு வச்சிருக்கோம். அதான் வந்திருப்பான். அதான் கடந்து அலறிட்டு கிடக்கான். எனக்கு தான் கேக்கு. ஏம்மா நான் ஒளிஞ்சிக்கிறேன். அவன் வந்து என்ன தேடனானா நான் இல்லைன்னு சொல்லிடுறேன்னா? ஏம்டி ஏமா சும்மாதான். நான் உடனே இல்லைன்னு சொன்னா அவன் என்ன பண்ணேன்னு பார்ப்போம். அதுக்காக தான். ஏமா என்ன அப்படியே மறைச்சிக்கமா? அவன் வர நேரம் ஆயிட்டு பத்தியா? உன்னை எங்கெல்லாம் கடந்து தேடிட்டு கிடக்குது. இங்கதான் இருக்கியா? நல்லா அழகா ஒய்யாரமா படுத்து கிடக்க. ஒரு பிள்ளைய காணுமே. மணி 12 ஆயிட்டு. அந்த கவலையே உனக்கு கிடையாது. எவ்வளவு நேரமா வந்து வீட்டுல அலறிட்டு கிடக்கேன். என்ன ஏதுன்னு கேட்கல. உனக்கு என்ன காதன்னு சூடா விட்டாமா? யாம்ல என்ன எதுக்கு கடந்து அலறிட்டு கிடக்க? வீட்டுக்கு வர வேண்டியதானே? போக தெரிஞ்ச உனக்கு வீட்டுக்கு வரது இல்லையா? இல்ல உன்னை தேடிக்கிட்டு பறக்கும் படைய விட்டுட்டாங்க வர சொல்றீங்க? ஆமா பெரிய வேலைக்குள்ள போனேன். உன்னை தேடிட்டு நான் வரேன் இங்கேருந்து. நீ போறது ஊர் சுத்த. இதுல எத்தனை மணிக்கு வந்தா என்ன? இப்ப திங்க நேரம் ஆயிட்டு அதானே வந்திருக்க. போ சமையல்ல சோறு பொங்கி வச்சிருக்கேன். போய் நல்லா கொட்டிக்க போ. என்ன நம்ம தான் அவங்க மேல கோவமா இருக்கும் பார்த்தா இல்ல நம்மள கடந்து ஏசிட்டு கிடக்கவல. சரி அப்ப நம்ம கொஞ்சம் இறங்கி போறதா நல்லது. அம்மா ஏதோ வேகத்துல இருப்பா போல இருக்கு. இந்த நேரத்துல எதுவும் பேசணும்னு வச்சுக்கேன். ஏற்கனவே உச்சி வெயில மண்டையில அடிக்குது. இல்ல அம்மா வர வெளுத்து வாங்கிடுவா. அடி வாங்க சத்து கிடையாது. எப்படியாச்சும் சோத்தை வாங்கி தின்னுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கும். ஏம்மா ஏம்மா உடம்பு எதுவும் சரியில்லையோ? சொல்லு போயிட்டு ஏதாவது மாத்திரை எதுவும் வாங்கி தரவா? இல்லைன்னா ஏதாவது சர்பத்து எதுவும் வாங்கி தரவாமா? என்னம்மா பண்ணது சொல்லு. உன் பிள்ளை நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படிய? ஏன் இப்படி படுத்து கிடக்க? என்னம்மா பண்ணது சொல்லு. பயப்படாதம்மா சொல்லு. நான் எதனால தான் பாத்துக்கிறேன். ஒன்றும் பண்ணலே. எதா இருந்தா என்ன
நீ என்ன சொல்ற வேலை கேட்க போற? ஒன்றும் செய்ய போறது கிடையாது. அப்புறம் எதுக்கு கேட்டுட்டு கிடக்க? போ, சோறு திங்க தானே வந்த, சோறு இருக்குல்ல, போய் தின்னு போ. அம்மா என்ன குழம்புமா ஆச்சே? வந்து சோறு போட்டு கொடுமா, பசிக்கா இருக்குமா? இல்ல இப்பதானே சொல்லியேன், போல சோறெல்லாம் போட்டு அடுப்புல தான் இருக்கு, அப்படியே எடுத்து தின்னு. புளி குழம்பு வச்சிருக்கேன், அதை எடுத்து தின்னு போ. என்னது புளி குழம்பா? எம்மா எனக்கு புளி குழம்பு பிடிக்கவே செய்யாதுன்னு உனக்கு தெரியும். இப்ப எதுக்கு நீ அந்த குழம்பு வச்சா? எனக்கெல்லாம் சோறெல்லாம் ஒண்ணு வேண்டாம். போ, சோறு திங்கட்டு இரு. யாருக்கு மோசம்? காலையில பருப்பு போய் வாங்கிட்டு வரல, ரேஷன்ல வாங்கின பருப்பு தீந்து போச்சுன்னு சொன்னால, இந்த கடையில போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு என்ன கதை பேசுன? நானும் ஆனால் கடைக்கு போக மாட்டேன் வரமாட்டேன்னு என்ன போய் குதிச்சா? அப்போ இருக்கதான் எடுத்து செய்ய முடியும். என் புளிக்குழம்பு தின்னா சாருக்கு என்ன ஆகும்? பெரிய துறை ஒரு புளிக்குழம்புல திங்க மாட்டாது. இருக்காதாம்ல, தின்னா தின்னு திங்கன்னா போல. எம்மா ரொம்ப நேரமா வீடு பூரா அலசி பார்த்தாச்சு, சோபியை காணலையம்மா. எங்கம்மா போனா சோபி? ஏம்லே, ஏன் இப்போ அவளை கடந்து தேடிட்டு கிடக்க? அவள் இருந்தது உனக்கு ஒரே தொல்லையா இருக்கு. அவளை காங்கட்டனா அடிக்கல, அதனாலதான் அவளை ஊருக்கு போக சொல்லிட்டு அவள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டா. லீவுக்கு போயிட்டு 2 மாசம் இருந்துட்டு தான் வருவா. உனக்கு நிம்மதி தானே? இனிமே நீ மட்டும் தான், நீங்க ஒண்டியா தாந்தோள தின்னுட்டு கடை சொன்னேன், எந்த தொல்லையும் இல்லை. என்னது சோபி ஊருக்கு போயிட்டாளா? யார்கிட்ட சொல்லிட்டு போனா? எம்மா எதுக்குமா நீ ஊருக்கு போய் சொன்ன? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏம்ல எதுக்கு ஒன்னுட்டு சொல்லணும்? அந்த பிள்ளை தான் உனக்கு கண்டால பிடிக்கவே செய்யல. அப்ப எதுக்கு ஒன்னுட்டு சொல்லணும்? அந்த பிள்ளை இல்லாம உனக்கு நிம்மதி தானே இருக்கு, சந்தோஷமா இருக்கல்ல. அப்புறம் என்ன, சந்தோஷமா இரு. அவ பாட்டி அங்க இருந்துட்டு வரட்டும். உனக்கு என்னல ஒன்னுட்டு எதுக்கு சொல்லிட்டு தான் போகணுமா? எம்மா வண்டி எடுத்து கொடுமா, போய் நான் அழைச்சிட்டு வரேன். சுவாமி இல்லாம இங்க இருக்கவே பிடிக்காது. அவ இருந்தாதான் நல்லா இருக்கும். பத்துக்க ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சண்டை போட்டுட்டு என்ன ஜாலியா இருக்கும். அந்த பிள்ளை இல்லாம வீடே வெறிச்சொறிவு கிடக்கு. அவ இல்லைன்னா நல்லவே இல்லம்மா. நான் போயிட்டு அழைச்சிட்டு வந்துடுவா. எதுக்குல? அவ இல்லாம உனக்கு நல்லா தானே இருக்கு. எதுக்குல இப்படி நடிக்க செய்ய? அந்த பிள்ளை இருந்தா என்ன அடி அடிக்க? எந்த நேரமும் அவள்கிட்ட ஏதாவது உரண்டை இழுத்துட்டு தானே கிடக்க. இப்ப அவ இல்லாம உனக்கு நல்லது தானே. நிம்மதியா ஒத்தையால டிவி பார்க்கலாம், ஃபேன் போடலாம், வாங்கிட்டு வர அப்பா பண்டத்தெல்லாம் ஒண்டியா திங்கலாம். அப்புறம் என்னல உனக்கு கவலை? அவ இருந்தாதான் உனக்கு தொல்லையா இருக்குல்ல. அவதான் ஊருக்கு போக சொல்லிட்டேன், அவ போனா போட்டும், நீ மட்டும் நிம்மதியா இரு. அம்மா எனக்கு சோவியை பிடிக்காதுன்னு யாரும்மா சொன்னது? எனக்கு சோவியை ரொம்ப பிடிக்கும். அவ இல்லைன்னா இந்த வீட்டுல என்ன இருக்கு? ஒரே சத்தம் இல்ல, வம்பு இல்ல, ஒரே அமைதி அட கிடக்கும். எனக்கு பிடிக்கவே செய்யாது. எனக்கு பேச்சு தனிக்கு ஒரு ஆளு கிடையாது. என்ன வம்பளுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அப்படியே பாம்போல கிடப்பேன். எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்காது. வாழ்க்கையே வெறுத்து பெறுவம்மா. இல்லாட்டி நானும் போறேன். நானும் போயிட்டு பெரியம்மா வீட்டுல இருந்துட்டு வரேன். என் துணி முன்ன எடுத்து வையுமா, நானும் போறேன். ஏட்டி பத்தியாட்டி, என் பிள்ளை பாசக்காரன் டி. நீ தான்ட்டி அவன்கிட்ட எந்த நேரம் கிடந்தாலும் எலியும் பூனையுமே சண்டை போட்டுட்டு கிடக்க. அவன் ஒன்று இல்லாம ஒரு நிமிஷம் அவன் இருக்க மாட்டேங்க. பத்தியா என் பிள்ளை என்ன பாசமா இருக்கா அவன் மேல, பாத்துக்கட்டி. ஓ ரொம்ப சௌரியம். அப்ப ஏமாத்திரியலோ? இங்க தாண்டி ஒளிஞ்சு கிடக்குறிய கரபல்லி. இப்ப செத்தடி நீ. என்னவா ஏமாத்த செய்ய? இருட்டி இரு, அடிக்கிற அடியில இப்ப நேரா பெரிய மோட்டுக்கே ஓடிடுவ. பார்ட்டி நீ என்ன என்ன விட்டு நீ சும்மா விளையாட்டுக்கு வேற ஒண்ணும் இல்லைன்னு இட்டி ஓட வச்சிக்க. இரு உன் காலு ரெண்டே ஒடிச்சு இன்னைக்கு மூளையில போடல. என் பேரு சுபியே கிடையாது. இரு இல்ல உடலே அவளை எதுவும் செஞ்சிடாத. என்ன பிள்ளை இருந்தாலும் தொல்லையா இருக்கு, இல்லைனாலும் கஷ்டமா இருக்கு. ஐயோ கடவுளே, பிள்ளை இருந்தாலே வீடு என்ன அழகா இருக்கு. மக்களே, இதே மாதிரி உங்க வீட்லயும் நடக்குதா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து என்கரேஜ் பண்ணும். இது மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு, தவறாம பாருங்க மக்களே. பாய்.